புடிச்சி இழுக்குதப்பா மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா நாடு கிளங்குதப்பா நாடு கிளங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா என்ன பெத்த மகராசா நீ என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா நீ என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா. தசரான்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட சம் ரிச்சுவல் ஏதாச்சும் வேண்டிட்டு அவங்க வந்து ஒரு ஃபேமிலியா எல்லா டான்சர்ஸை கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் அது வைரல் ஆயிடுச்சு இந்த வாட்டி. அப்போல்லாம் சோஷியல் மீடியா இந்த யூடியூப் அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. எங்ககிட்ட ஃபோன் கூட இல்லை அந்த டைம்ல நம்ம வீடியோ எடுக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கும் போது போய் ஆடணும்னு. ஸோ என் ஃப்ரெண்டோட நான் வந்து ஒரு அந்த கோயில் திருவிழா ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போ அவங்க வீட்டில் அந்த ட்ரம்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படி அந்த ஒரு ஆசை அங்கே வந்து ஆடினது தான். 10 years முன்னாடி ஸ்ட்ரீட்டில் ஆடுற ஒரு பொண்ணு வந்துட்டு கட் பண்ணால் இப்போ டான்ஸ் ஜோடி டான்ஸில் வந்துட்டு கண்டஸ்டண்ட்டாக இருக்கீங்க. டான்ஸ் ஜோடி டான்ஸ் இப்போ எல்லா ரியாலிட்டி ஷோலையும் எங்களுக்கு வந்து ஆடிஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து பெங்களூர் ஆடிஷன் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து செலக்ட் ஆகி சென்னை ஆடிஷனுக்கு என்னை கூப்பிட்டாங்க. ஸோ சென்னையிலும் நான் ஆடிஷன் பண்ணேன். ஆடிஷன் மூலியமாக தான் நான் டான்ஸ் ஜோடி டான்ஸோட வந்தேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. லாரன்ஸ் மாஸ்டர் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். லைக் ஆப்வியஸ்லி எல்லா டான்சர்ஸ்க்கும் ஆசை இருக்கும். பிரபுதேவ் மாஸ்டராக இருக்கட்டும், லாரன்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும். ஸோ அவங்கள பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஹாய் பவித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டான்ஸோட பெரிய அட்மைரர் நான். சச் அ கிரேஸ் வெல் டான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அது எப்படின்னா நீங்கள் டான்ஸ் ஆடும்போது உங்களோட மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், ஃபுல் ஆன் நீங்கள் வந்துட்டு அது பார்த்தாலே தெரியுது நீங்கள் அவ்வளோ ரசித்து டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ டான்ஸ் மேலே ஆர்வம் எப்படி வந்துச்சு பவித்ரா? எனக்கு டான்ஸ் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். லைக் when I was 3 years old அப்பத்துலேருந்து எனக்கு பிடிக்கும். அண்ட் தென் அப்படியே எல்லோரும் ஆடும்போது நானும் பார்ப்பேன். அண்ட் ஃபைன் ஒன் டே எங்கள் டேடி வந்து அவங்களே கூட்டிகிட்டு போய் ஒரு 3rd standard இருக்கும்போது கிளாசிக்கல் ஒரு டான்ஸ் ஸ்டுடியோக்கு என்னை ஜாயின் பண்ணாங்க, மீன்ஸ் சேர்க்க வச்சாங்க. அப்போத்துலேருந்து ஒரு 7th standard வரைக்கும் நான் பேசிக்காக கிளாசிக்கல் டான்ஸர் தான். அதுக்கப்புறம் இந்த வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாம் நானே ட்ரை பண்ணி அப்படியே ஒரு டான்ஸ் கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு கோவில் ஃபங்க்ஷனில் நீங்கள் ஆடினது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 years முன்னாடியுமே ஒரு வைரல் வீடியோ குத்து டான்ஸ்லாம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் நடுவில் இறங்கி ஆடிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வைரலான வீடியோலாம் பயங்கரமாக உங்களை இதை பற்றி லைக் இதாக இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அது 6 years இல்லை, இன்னும் ஒரு 10 years ஐ கெஸ். when I was 10th standard அப்போது. ஸோ அப்போல்லாம் சோஷியல் மீடியா இந்த யூடியூப் அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. எங்ககிட்ட ஃபோன் கூட இல்லை அந்த டைமில் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கும் போது போய் ஆடணும்னு. ஸோ என் ஃப்ரெண்டோட நான் வந்து ஒரு அந்த கோயில் திருவிழா ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போது அவங்க வீட்டில் அந்த ட்ரம்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு ஆசை அங்கே வந்து ஆடினது தான். அது எனக்கே தெரியாது, அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு. அண்ட் அப்போது இந்த சோஷியல் மீடியான்றது நம்மளுக்கு அவ்வளோ ஐடியாவே இல்லை, அது இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் அது. இப்போது வந்து இட்ஸ் அ ஷோ. அது வந்து தசரான்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட சம் ரிச்சுவல் ஏதாச்சும் வேண்டிட்டு அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக எல்லா டான்சர்ஸை கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா சீரியல் ஆர்டிஸ்ட், டான்ஸிங் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் அவங்க கூப்பிட்டு அங்கே அந்த கோயிலுக்கு போய் நாங்கள் டான்சர்ஸ் கூட இன்கேஸ் எங்களுக்கு ஏதாச்சும் நடக்கணும் அப்படி ஏதாச்சும் விஷஸ் இருந்தால் நாங்கள் அங்கே கேட்டோன்னா டெஃபினட்டாக ஃபுல்ஃபில் ஆகும். அண்ட் நாங்கள் எல்லாருமே அந்த ஒரு தசரா ஷோவை என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் அது வைரல் ஆயிடுச்சு இந்த வாட்டி. அது எப்படின்னு தெரியாது. ஓகே. ஸோ 10 years முன்னாடி ஸ்ட்ரீட்டில் ஆடுற ஒரு பொண்ணு வந்துட்டு கட் பண்ணால் இப்போ டான்ஸ் ஜோடி டான்ஸில் வந்துட்டு கண்டஸ்டண்ட்டாக இருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். டான்ஸ் ஜோடி டான்ஸ் இப்போ எல்லா ரியாலிட்டி ஷோலையும் எங்களுக்கு வந்து ஆடிஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து பெங்களூர் ஆடிஷன் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து செலக்ட் ஆகி சென்னை ஆடிஷனுக்கு என்னை கூப்பிட்டாங்க. ஸோ சென்னையிலும் நான் ஆடிஷன் பண்ணேன். ஆடிஷன் மூலியமாக தான் நான் டான்ஸ் ஜோடி டான்ஸ் உள்ள வந்தேனே. ஸோ அப்படி தான் நான் செலக்ட் ஆனேன், ஆடிஷன் பண்ணி செலக்ட் ஆனேன்.
தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு அண்ட் கன்னடாலையுமே நீங்கள் நிறைய டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்குள்ளெல்லாம் எப்படி உங்களோட ஜேர்னி இருந்துச்சு அண்ட் நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த லாங்குவேஜ், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் வந்து பெங்காலி, ஆனால் பார்ன் பாட்டப் எல்லாமே பெங்களூர் தான். அண்ட் ஃபஸ்ட்டு நான் கன்னடா ரியாலிட்டி ஷோ தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் தெலுங்கு பண்ணேன் டி ஜோடி சீசன் 9. அப்புறமா தான் நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தேன். ஆனால் எல்லா ஷோலையும் நான் ஆடிஷன் மூலியமாக தான் போனது. ஓகே. ஸோ பெங்காலின்னு சொல்கிறீங்க, எப்படி தமிழ் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க? பெங்களூரில் வந்து ஆல்மோஸ்ட் எங்கள் கூட இருக்கிற எல்லா சர்க்கிள் வந்து எல்லா லாங்குவேஜும் தெரியும். பிகாஸ் பெங்களூரில் எல்லா லாங்குவேஜ் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அப்படியே பக்கத்து வீட்டில் அங்கே இங்கே அந்த மாதிரி. ஸோ எனக்கு பேசிக்காக தெரியும். பட் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் தமிழ் நல்லா கற்றுக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போ ரியாலிட்டி ஷோஸ் இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் ஒரு டான்ஸ் ஸ்டுடியோவில் ஒரு கொரியோகிராஃபராகவும் இருக்கீங்கல்ல. ஸோ அங்கே உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் நீங்கள் அதை எப்படி பேக் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபினான்ஷியலி எனக்கு பேக் டு பேக் ஒர்க்ஸ் போயிட்டே தான் இருக்கும். நான் இப்போ மூமெண்ட்ஸ் எல்லாம் ஈவன் ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ இருக்காங்க, வாங் மாஸ்டர், ஹரி மாஸ்டர்னு இருக்காங்க, அவங்க கூட தான் நான் ஒர்க் பண்ணுறேன். லைக் எல்லா அவார்ட்ஸ் இருக்கட்டும், என்ன ஷோ இருக்கட்டும், எல்லாமே அது ஒரு பார்ட்னா நான் இண்டிவிஜுவலாக நானும் கொரியோகிராஃபிஸ், ஷோஸ், அப்புறம் என்னோடய ஈவெண்ட்ஸ் நடக்கும், எனக்கு டீம்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸும் போகும். அண்ட் லைக் ரெகுலராக இப்படி தான் போகும். டான்ஸ் வைஸ் தான் எனக்கு எல்லாமே ஒர்க்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் ஃபுல் டைமாகவே டான்ஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மீடியாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க? இல்லை, நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து டான்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். when I was 7th standard வரைக்கும் கிளாசிக்கல் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் லைக் நான் வந்து அப்போத்துலேருந்தே நான் ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஆர்கெஸ்ட்ரா சொல்லுவாங்கள்ல, அப்போத்துலேருந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் வந்து 7th ஒரு 17 இயர்ஸ் வரைக்கும் 18 இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து வெறும் அந்த மாதிரி ஷோஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் பர் டே 3 ஷோஸ் இருக்கும் எங்களுக்கு ஒரு டான்ஸ் டீம் இருக்கும். நான் தான் அதில் லீட் டான்ஸராக இருப்பேன். ஸோ எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு போவேன். அப்படியே ஈவினிங் ஆனால் ஃபஸ்ட் டியூஷன் போயிட்டு இருந்தேன். இப்போது ஷோஸ் பண்ண ஆரம்பித்த உடனே நான் வந்து ஷோஸ் லைக் டியூஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெறும் டான்ஸ் ஷோஸ். அங்கேயும் அப்போ ரியாலிட்டி ஷோ எல்லாம் நடக்கும், அங்கே கண்டெஸ்டன்ட் வருவாங்க, அதெல்லாம் நாங்களும் பார்ப்போம். கன்னடா ஷோவில் நாங்கள்லாம் அப்போ வந்து ரொம்ப குட்டியாக இருப்போம். அண்ட் தென் எங்களுக்கு வந்து அங்கெல்லாம் போக முடியாது. அங்கெல்லாம் போகணுன்னால பெரிய விஷயம், செட்டெல்லாம் பார்க்கணுன்னால பெரிய விஷயம். பட் நாங்கள் பார்ப்போம் இங்கேருந்து. பட் ஐ வாஸ் திங்கிங், நம்ம எல்லாம் இது எப்படி பண்ண முடியும், இது அட்லீஸ்ட் நம்ம நார்மல் ஷோலாச்சும் டான்ஸ் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சி அது நார்மலாக நாங்கள் எவ்ரிடே ஷோஸ் போவோம். இந்த கணேஷா பெங்களூர்ல எல்லாம் கணேஷா ஃபெஸ்டிவல் இது, அப்புறம் நவம்பர் வந்தால் ரொம்ப பாப்புலரில் கன்னட ராஜ்யோத்சவான்னு இருக்கும். ஸோ அதோட ஷோஸ், அப்புறம் மேரேஜ் ஷோஸ் அண்ட் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டே ஷோஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டான்ஸ் இருக்கும். அண்ட் அப்போது அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தேன் பெங்களூரில். நான் பெங்களூரில் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் டான்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஸ்ட்ரீட்லேயும் எல்லா ஸ்டேஜ்லேயும் டான்ஸ் பண்ணியிருக்கேன் நான் பெங்களூரில், அந்த மாதிரி. ஸோ இப்போ மீடியா டான்ஸுன்னு நீங்கள் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கீங்களே, ஸோ மீடியாக்குள்ளே வரத்துக்கு உங்கள் ஃபேமிலி சைடில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சாங்களா? பிகாஸ் மீடியாங்கிறது நிறைய பேர் வந்துட்டு நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி சைடு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? ஆக்சுவலி எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணது எங்கள் டேடி. அவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு சிங்கிங் என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க எப்போவுமே யோசிச்சதே கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா நான் ஹீரோயின் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஆனால் எனக்கு ஆக்டிங் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால டேடிக்கு டான்ஸ் பிடிக்கும். ஸோ டேடி தான் டான்ஸ் எல்லாம் சேர்க்க வச்சாங்க. அண்ட் தென் எப்போவுமே அவங்க வந்து எப்பயும் எனக்கு சொன்னது கிடையாது, நீ இது பண்ணாத அது பண்ணாத. எப்போவுமே எல்லா விஷயத்துலையும் சரி, ட்ரெஸ்ஸிங்லேருந்தும் சரி, வெளியே போகிறது. ஆக்சுவலி நான் ரொம்ப வெளியே எல்லாம் போக மாட்டேன். ஸோ அதனால அவங்க எதுலேயும் ரிஸ்ட்ரிக்டட் அந்த மாதிரி இருக்கவே இல்லை. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் என்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி என்னை வந்து எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணு அப்படி தான் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் எப்படி இந்த ஆடிஷன்ஸ் பண்ணேன். டான்ஸ் கிளாஸ் வரைக்கும் தான் அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி ஆடிஷன்ஸ் பண்ணேன், எப்படி நான் ரியாலிட்டி ஷோக்கு வந்தேன், என்ன பண்ணேன், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க டிவியில் பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சின்ன வயசுல இந்த ஹிந்தி ஷோஸ் எல்லாம் பார்க்கும்போது நீ எப்போ வருவ டிவியில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அது ஐடியாவே இல்லை, நான் டிவி உள்ள எப்படி போகிறது அந்த மாதிரி ஒரு ரொம்ப குட்டியாக இருந்தேன்ல. அண்ட் தென் ஒன் ஃபைன் டே ரியாலிட்டி ஷோ ஆடிஷன் வரும்போது சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் நிறைய ஆடிஷன்ஸில் நான் வந்து செலக்ட் ஆகலை.
அண்ட் 5 days செலக்ட் ஆனேன். அப்போ அவங்க பார்த்து ரொம்ப ஹாப்பியானாங்க. பட் எப்போவுமே என்னை வந்து பண்ணாத இல்லை மீடியா வேண்டாம் போகாத அப்படின்னு சொன்னது கிடையாது. அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்போ நிறைய ஆடிஷன்ஸில் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணேன்ட்டு, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி இருக்கும் அதை பற்றி? ஆக்சுவலாக நான் ரியாலிட்டி ஷோ பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியாவே இருக்கல. பார்ப்போம் அவ்வளோதான், ஆசையப்பட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னை ஆடிஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சும்மா பண்ணு அப்படின்னு. அந்த ஆடிஷனுக்கு போனேன். நான் ஆடிஷன் பண்ணதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு லைக் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது என் மைண்டில் அதே ஓடிட்டு இருந்துச்சு, செலக்ட் ஆகுவேன் நான். பிகாஸ் நான் ஆசையப்பட்டதில்லை, பட் சம்வாட் ஒரு கார்னரில் இருந்துச்சு. பார்த்தா நான் செலக்ட் ஆகலை. அப்போது என் மைண்டில் வந்து என்னது இது செலக்ட் ஆகலையே, இல்லாத ஒரு ஆசை வந்துருச்சு. என்னது இது செலக்ட் ஆகலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஆடிஷன் வந்துச்சு. அப்போது நான் ஹைதராபாத் போனேன். ஃபஸ்ட்டு கன்னடா ஆடிஷன் கொடுத்தேன், திருப்பி ஹைதராபாத் போனேன். அங்கே நான் ஹைட்டாக இருக்கேன்னு என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அது ஜூனியர்ஸோட ஷோ. நான் ஹைட்டாக இருக்கேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்போது வீட்டுக்கு வரும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் செலக்ட் ஆகலை, எங்கள் டேடி வந்து இனிமேல் விட மாட்டாங்க, ஐயோ அவ்வளோதான், என்னை டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க, அப்படியெல்லாம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரேன். எங்கள் டேடி வந்து எதுக்கு அழுவுற, இட்ஸ் ஓகே, இது வந்து ஒரு பார்ட் தான், இன்னும் நிறைய இருக்குது, நீ நிறைய இடத்துல பண்ணணும், லைக் இன்னும் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணணும், ரிஜெக்ட் ஆனதா நீ வந்து இன்னும் பெட்டர் ஆகிட்டே போவ, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பிரச்சனையே இல்லை, நீ திருப்பியும் ட்ரை பண்ணு அப்படின்னு அவங்க ஒரு மோட்டிவேட் பண்ணாங்க என்ன. ஸோ அப்போ திங்க் பண்ணேன், ஃபைன், நான் தான் தப்பாக யோசித்தேன், லைக் இன்னும் நாங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஷோக்கு இன்னும் 2 ஷோக்கு நான் வந்து செலக்ட் ஆனேன். ஆனால் என்னால் போக முடியல. எங்கள் ஒரு டான்ஸ் டீம்லேருந்து இப்போ இருக்கோம், நம்ம ஒரு டான்ஸ் டீமில் இருக்கோன்னா இது எல்லா டான்ஸ் கிளாஸ்லையும் நடக்கும். அவங்க சொல்லுவாங்க டான்ஸ் கிளாஸ், எங்கள் டான்ஸ் கிளாஸ் கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் ரியாலிட்டி ஷோ பண்ண வைப்போம், சம்திங் வாட் எவர் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன ஆகும்னா, இஃப் இன்கேஸ் நாங்கள் ஒரு பொசிஷனுக்கு போகிறோன்னா நம்ம டான்ஸ் கிளாஸில் இருக்கிற அந்த மாஸ்டர்ஸ்க்கே வந்து ஒரு மாதிரி ஜெலஸாக இருக்கும். இது எல்லாருக்குமே நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி என் டான்ஸ் கிளாஸ்லேருந்து என்னை விடலை. 2 ரியாலிட்டி ஷோக்கு விடல. ஒன்று தெலுங்கு, ஒன்று கன்னடா, இன்னொன்று தமிழ்க்கே. அப்போது நான் 9th standard சம்திங். ஸோ விடலை. எங்கள் டான்ஸ் கிளாஸ்லேருந்து என்னை வந்து அலோவே பண்ணல போக. நீங்கள் போயிட்டீங்கன்னா இங்கே யார் டெய்லி ஷோஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து கன்னடா ஷோவில் செலக்ட் ஆனேன். அப்புறம் திருப்பியும் நெக்ஸ்ட் இயர் தெலுங்கு, அதுக்கப்புறம் திருப்பியும் தமிழில், லைக் பேக் டு பேக் நான் 5 years 5 ரியாலிட்டி ஷோஸ் பண்ணேன். ஓ, எப்படி இருக்கு இந்த 5 years-ஆ ரியாலிட்டி ஷோஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன்? ஆமாம், எல்லா இயரும் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 3 years கேப் ஆயிடுச்சு, நான் இந்த ஷோஸும் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் போன சீசன் நான் ஆர்டிஸ்ட் செலிப்ரிட்டி கண்டெஸ்டண்ட்டாக நான் டிஜேடி பண்ணேன். அதே டிஜேடியில் தான் நான் நார்மல் கண்டெஸ்டண்ட்டாக வந்தேன். அண்ட் அதே டிஜேடியிலே நான் என்ன செலிப்ரிட்டி கண்டெஸ்டண்ட்டாக என்னை சூஸ் பண்ணாங்க. பேக் டு பேக் நெக்ஸ்ட் ரியாலிட்டி ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? லைக் உங்கள் எய்ம் என்ன? ரியாலிட்டி ஷோஸ் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன? லைக் எனக்கு எந்த எய்மும் இருக்கல, ஜாலியாக இருக்குது, எனக்கு டான்ஸ் பிடிக்கும். நான் ரியாலிட்டி ஷோவில் நாங்கள் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய கொரியோகிராஃபர்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டேன். ஒரு கொரியோகிராஃபர்ஸும் ஒரு மாதிரி ஒரு டான்ஸிங் ஸ்டைல் இருக்கும். அண்ட் எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கொரியோகிராஃபர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா கொரியோகிராஃபரையும் எனக்கு வந்து ரொம்ப நல்லா டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ஒரு ஃப்ளோ தான், எந்த ஒரு இன்டென்ஷனோ ஏமோ எதுவுமே இல்லை. இந்த ஷோ பண்ணேன், அடுத்த வருஷம் வேறு ஷோ வந்துச்சு, அடுத்த வருஷம் இன்னொரு ஷோ வந்துச்சு, அந்த மாதிரி தான் நான் பேக் டு பேக் பண்ணினேன். பிகாஸ் இப்போது டான்ஸ் அப்படின்னு வந்தாலே வந்துட்டு ஒன்று சினிமாவில் கோரியோகிராஃபராக இருக்கணும்னு எய்ம் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ஸ்டூடியோ வச்சு இது பண்ணிடணுன்னு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சினிமாவில் கோரியோகிராஃபர் வரணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கா? ஆக்சுவலாக கொரியோகிராஃபர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு மூவிஸில். ஆனால் அதுக்கான ஒர்க்ஸ் நிறையா இருக்குது. அதுக்காக நான் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரும் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக மூவிஸில் ஒர்க் பண்ணி. எந்த மாதிரி மூவிஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? தமிழ் மூவிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், கன்னடா மூவிஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு மூவிஸ் நேம் அவ்வளோவா தெரியாது, பட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அப்போது லாக்டவுன் வந்துடுச்சு இல்லையா, அப்புறம் நான் யூனியன்லேருந்து நான் ஒர்க் ஸ்டாப் பண்ணிட்டேன். லாக்டவுன்லேருந்து எல்லா ஒர்க்கும் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போகலை, அந்த ஒர்க்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் நானும் கொடுக்கல. நான் நார்மலாக இந்த அவார்ட் ஷோஸ் இது அப்படியே கொரியோகிராஃபி பண்ணி இங்கே தான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் மூவிஸில் கொரியோகிராஃப் பண்ணுறதுல எப்படி டிஃப்ரென்சஸ் இருக்குது? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரியாலிட்டி ஷோ என்னும்போது அதில் நிறைய
ஸ்டன்ஸாக இருக்கட்டும் இல்லை லைவ் டான்ஸாக இருக்கும். ஆமாம் ரியாலிட்டி ஷோன்னும் போது ஒரே டேக் தான். 3 minutes 4 minutes டான்ஸ் ஆடுறோன்னா அது ஒரே டேக் தான். ஒரே டேக்லேயே நாங்கள் என்ன யோசிக்கிறோமோ கான்செப்ட்லேருந்து எல்லாமே ஒரு டேக்கில் ஃபினிஷ் பண்ணிடணும். ஆனால் மூவிஸில் வந்து அப்படி கிடையாது. எல்லா பியூட்டி ஷாட்ஸும் நம்ம யோசிச்சு ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் எல்லாமே யோசித்து பார்த்து கொரியோகிராஃபர் வந்து ப்ராப்பராக அதை கொரியோகிராஃப் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்கள் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் சொல்லி கொடுத்து அப்படி தான் அது ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் ரியாலிட்டி ஷோவில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே ஒரே வாட்டி பண்ணிடணும் அந்த மாதிரி. ஸோ உங்களோட பர்சனல் ஃபேவரட்னா எது சொல்லுவீங்க, ரியாலிட்டி ஷோவா இல்லை மூவிஸில் கொரியோகிராஃபிங்கா? ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கீங்க ரியாலிட்டி ஷோஸ்லையும் சரி மூவிஸ்லையும் சரி. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு ஒரு விமனாக நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பெக்டோ ரெக்கக்னேஷனோ கரெக்டாக கிடைக்குதா, இல்லை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சில சுச்சுவேஷனில் அன்கம்ஃபர்டபுளாக ஃபேஸ் பண்ண மாதிரியான ஏதாவது இருந்துச்சா? அந்த இல்லை, நான் ஒர்க் பண்ண வரைக்கும் என்னோட டீம் என்னோட மாஸ்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து ஒர்க்குக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால நான் எப்போவுமே சேஃபாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. அண்ட் எல்லா டைம்லையும் ஒர்க் பண்ணும்போது கூட மேபி அது வெளியே எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம ஒரு டீம் பண்ணும்போது டெஃபினட்டாக எங்கள் மாஸ்டர்ஸ் எல்லாருமே எங்களை வந்து அவங்க ஓன் ஃபேமிலின்ற மாதிரி தான் நம்மளை டேக் கேர் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் சரி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் வி கேன் ஷேர் வித் அவர் மாஸ்டர்ஸ். லைக் இப்போது மூவி கொரியோகிராஃபி இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒர்க்ன்றது வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த ஸ்பாட்டில் டெஃபினட்டாக அவங்க வந்து நம்மளை திட்டுவாங்க, இது பண்ணு அது பண்ணு சொல்லுவாங்க. ஆனால் ஆஃப் கேமரா இப்போது நாங்கள் மூவிக்கு அப்புறம் அவங்க அது நம்மளை புரிய வைப்பாங்க. இட்ஸ் ஒர்க் அண்ட் நீங்கள் இப்படி தான் இருக்குன்னு இப்படி பண்ணணும்னு. அங்கேருந்தும் நாங்கள் நிறையா நாலேஜ் கற்றுருக்கோம். பட் அன்சேஃப் அப்படியெல்லாம் எதுவும் ஃபீல் ஆனதில்லை எனக்கு. நான் போகிற வரைக்கும் அது மார்னிங் 6 o'clock எங்களுக்கு ஷூட் இருந்தால் ஈவினிங் 6 o'clock முடியும். ஸோ நாங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருப்போம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம், அவ்வளோதான். ஸோ எனக்கு அந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி எப்பவுமே எனக்கு ஃபீல் ஆனது கிடையாது. எப்போவுமே ஒர்க் அது ப்ராப்பராக இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அஸ் ஆல்சோ இல்லையா. ஸோ நாங்கள் எப்படி ஒரு ஸ்பேஸில் இருக்கோமோ அப்படி தான் அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று இருக்குது. இப்போது டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் வந்துட்டு ஸ்னேஹா மேம், சங்கீதா மேம், அப்புறம் லாரன்ஸ் சார் முன்னாடிலாம் நீங்கள் டான்ஸ் ஆடிருக்கீங்க. ஸோ இவங்க முன்னாடிலாம் ஆடும்போது உங்களுக்கு எப்படி ஸ்டேஜ் ஃபியர் இல்லை ஏதாவது கான்ஷியஸாக ஃபீல் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக? இல்லை, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. லாரன்ஸ் மாஸ்டர் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்டேஜில் ஏறுறேன். பிகாஸ் நான் நடுவில் தான் இந்த வாட்டி வந்தேனே. வைல்ட் கார்டு என்ட்ரி இல்லை, வைல்ட் கார்டு இல்லை, ஆஃப்டர் 2-3 எபிசோட்ஸ் சம் பார்ட்னர் இஷ்யூவால் நான் உள்ளே வந்தேன். அன்னைக்கு தான் லாரன்ஸ் மாஸ்டர் வராங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எந்து தான். அன்னைக்கு மாஸ்டர் பார்க்குற ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸு எந்து தான். அண்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். லைக் ஆப்வியஸ்லி எல்லா டான்சர்ஸ்க்கும் ஆசை இருக்கும். பிரபுதேவ் மாஸ்டராக இருக்கட்டும், லாரன்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், நிறைய டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் எனக்கு லைக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் கூட. ஸோ இப்போ நீங்கள் ஷோஸ்லேயும் ஆடிருக்கீங்க, ஸ்ட்ரீட்லேயும் ஆடிருக்கீங்க. இப்போது ஷோஸில் ஆடும்போது ஓகே, அது வந்துட்டு டீசெண்டாக எல்லாருமே வந்துட்டு ஓகே இவங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்ட்ரீட்டில் ஆடும்போது அப்படி இல்லை. சில பேர்லாம் வந்துட்டு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி பார்ப்பாங்களாம் நமக்கு தெரியாது. ஸோ ஸ்ட்ரீட்டில் ஆடும்போது அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸ்ட்ரீட்டில் ஆடும்போது நம்ம நார்மல் ஸ்ட்ரீட் அந்த ஸ்டேஜ் போட்டு டான்ஸ் ஆடுவோம் இல்லை, லைட்டிங்ஸ் அது நிறையா இருக்கும், நிறையா க்ரௌட்ஸ் இருக்கும். அந்த க்ரௌட் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும். பட் சம்டைம்ஸ் பேடாக ஃபீல் ஆயிருக்கு. லைக் அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுறதோ பார்க்குறதோ, ஒரு வீடியோ எடுக்கிற விதமாக இருக்கட்டும், அண்ட் அது தப்பான ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் அவங்க யாருமே திங்க் பண்ணுறது இல்லை. லைக் அதனால நம்மளுக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆகுது பர்சனலாக இருக்கட்டும். ஆனால் அதெல்லாம் பார்ப்பேன், பட் அதை நான் கண்டுக்க மாட்டேன், விட்டுருவேன். ஃபைன், இப்போ நாங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு தான் சொல்லணும் அப்படின்னு யோசிக்க முடியாது. எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். அந்த நெகட்டிவ் கூட எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஓகே ஃபைன் அப்படின்னு விட்டுருவேன். ஓகே. ஸோ இப்போ இது தவிர்த்து நீங்கள் நிறையா டான்ஸ் ஆடும்போது பார்ட்னர்ஸோடலாம் ஆடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட்னர்ஸோட ஆடும்போதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இல்லை ஏதாவது சில பார்ட்னர்ஸ்லாம் வந்துட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரியான ஏதாவது இருக்கா? இல்லை, எனக்கு கிடைச்ச எல்லா பார்ட்னர்ஸ் வந்து ரொம்ப டான்ஸ் லைக் டான்ஸில் நல்லா ஒரு என்ன சொல்கிறது பேஷன் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பார்ட்னர்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்ட் தான். பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் பார்ட்னருன்றதால. ஸோ எல்லா பார்ட்னர்ஸும் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தாங்க. ஸோ இப்போது டான்ஸை தாண்டி நீங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஆக்டிங் அதுக்கான ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எனக்கு ஆக்டிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலாக. பட் எங்கள் மம்மிக்கு ஆக்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் இருக்குது.
ஆஃபர்ஸ் வருதா? ஒரு 2 ஆடிஷனுக்கு போனேன், நானே ரிஜெக்ட், அவங்களும் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, தேங்க்ஸ், பை. ஏய் உங்களை வச்சு எல்லாம் ஒர்க் ஆகாது, பேசவே மாட்றாங்க, அந்த மாதிரி அந்த டைலாக்ஸ் வந்து ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஆப்வியஸ்லி. இந்த தமிழ் வரும்போது அது ரொம்ப அவங்க சொல்கிற டைலாக்ஸ் எல்லாம் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ அது பேசும்போது எனக்கே சரி வரும். ஸோ அதனால அவங்க வந்து இல்லை அப்படி வேண்டான்னு சொல்லிடுவாங்க. நான் ரிஜெக்ட் ஆகி எங்கள் டான்ஸ் கிளாஸுக்கு வரும்போது அவங்க எல்லோரும் இங்கே மட்டும் இவ்வளோ பேசுகிறாங்க, உன்னால் பேச முடியாதா அப்படி சொல்லுவாங்க. பட் அது ரிஜெக்டாக பெருசாக ஒன்றும் தோணலை. இப்போ டான்ஸில் ரிஜெக்டான ஒன்று தோணும் தெரியுமா, அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி அம்மாக்காக போய் ட்ரை பண்ணீங்க? ட்ரை பண்ணேன். ஏதோ ஒரு சீரியலில் ஏதோ சின்ன ரோல் கூட பண்ணியிருக்கேன் நான். ஓகே, பண்ணியிருக்கேன். அது எனக்கே பார்க்கும்போது வேண்டாம், ஆக்டிங்கே வேண்டாம், என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியல அப்படி இருந்துச்சு. ஸோ அதுலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு. கிடையாது. ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியும்? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.